நல்ல நேரம் வரும். என்றென்றும் நல்ல புகழ் தன்னை வளர்ப்பாள் அந்த காலம் வரும். அவள் ஆரம்ப நிலையிலும் மீனாக ஜொலிப்பாள். கலைவண்ண தாரகை என வருவாள். அது நடக்கும் என நினைக்கும். இங்க பாத்தியா, இந்த பொம்மையை வாங்கின உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இத பார்த்ததும் நம்ம பாரு சந்தோஷப்படுவா. இன்னொரு விஷயம் தெரியுமா? பாரு இந்த பொம்மைய பார்த்ததும் அவ கண்ணுக்கு அம்மாவும் தெரிய மாட்டாங்க, அப்பாவும் தெரிய மாட்டாரு. இதோடயே சுத்திக்கிட்டு இருப்பா. தூங்கும் போது கூட கீழே வைக்க மாட்டா. பஸ் ஒரு 10 நிமிஷம் நிக்கும். பசங்களை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறதுன்னா போயிட்டு வாங்க. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகாதீங்க. இருட்டா இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சீக்கிரமா போயிட்டு வாங்க. வண்டி 10 நிமிஷத்துல புறப்பட்டுரும். லேட் பண்ணிடாதீங்க. வண்ண வண்ண பட்டாம்பூச்சி அழகாய் பறந்து சிலிர்க்கிறது. நில்லு, பறக்காத, எங்க போற? ஹே, பாரு 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 பாரு, நில்லு, எங்க போற பாரு? ஹே பட்டாம்பூச்சி, இங்க வா, இங்க வா, கீழே இறங்கி வா. பாரு, ஏன் இங்க இருந்து ஓடி போற? யாராவது உன்னை பயமுறுத்தினாங்களா? நில்லு பாரு. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி, ஓடாத, நில்லு நில்லு. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நில்லு பாரு, நில்லு நில்லு பட்டாம்பூச்சி, நில்லு பாரு. பாரு நில்லு. ஏன் ஏன் இப்படி ஓடி வர முத்தழகி? ஏன் அப்பாவும் அம்மாவும் பொம்மை வாங்கிட்டு வந்துட்டாங்களா? என்ன ஆச்சு?
ஏன் எல்லாரும் இப்படி கூட்டமா நிக்கிறாங்க? இது அந்த பிஎஸ்டி காரங்களுடைய வேலைதான். அதை இவ்வளவு சத்தம் போட்டு பேசாத. அவனுங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது, எவ்வளவு பெரிய கொலைகாரனுங்க தெரியுமா? ஜமீன்தார் ஐயா ராத்திரி நேரத்துல ஊரை விட்டு வெளியில போகாதீங்க, ஊருக்குள்ளேயே ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாரு. அந்த பிஎஸ்டி காரங்க ராத்திரி நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. மாமா, பிஎஸ்டினா என்ன அர்த்தம்? எதுக்கு இப்ப அழுகுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என் அப்பா அம்மா இன்னும் வரலையா? எனக்கு பொம்மை வாங்கிட்டு வரல? எட்டு ஒன்னு 8 8 1 8 8 2 16 8 2 16 8 3 24 8 4 32 8 5 40 8 5 40 8 48 உனக்கு வாய்ப்பாடுன்னு ஜன்னலுக்கு வெளியிலயா சொல்லி கொடுக்கறாங்க? என்னடா முறைக்கிற? பெரிய இவனா நீ? இப்படி முறைச்சு பார்த்து என்ன பஸ்மமாக்கிடலாம்னு நினைக்கிறியா? எழுந்துடல. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கப்பா. சாரு இப்ப நம்ம எல்லாருக்கும் வித்த காட்ட போறாரு. என்னடா முறைக்கிற? சொன்னது காதுல விழ, முறைச்சா கண்ண நோண்டிடுவ. இங்க வாடா, இங்க வாடா. மனசுக்குள்ள உனக்கு பெரிய வீரன் நினைப்பா? கைய நீட்டுறா. கைய நீட்டுங்கிறல்ல. முதல்ல தலைவணங்க கத்துக்க ருத்ரா. இப்படி எல்லார்கிட்டயும் கோவத்தை காட்டினா அப்புறம் வாழ்க்கையில உன்னால முன்னேறவே முடியாது. போடா, போய் உட்காரு, போ. இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கான்? ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடயோ ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? என்னடா சொன்ன? எங்க அம்மாவை பத்தி என்ன சொன்ன? ஏய், உங்க அம்மா எவன் கூடயே ஓடி போறது உண்மைதானே? பெருசா என்ன அடிக்க வந்துட்ட? கையேடுறா. ருத்ரா, ருத்ரா, என்ன பண்ற நீ? அவனை விடுக்கறல? விடு.
வீட்டுல படிக்கிறதுக்கே உனக்கு அருகதை இல்ல. வெளில போ. போகிறல. என்ன விட்டுடுங்க, நான் அம்மா கிட்ட போகணும். அம்மா நானும் உங்க கூட வரேன். நான் சொல்றத கேளு. உன்னால அவங்க கிட்ட போக முடியாது. ஏன் என்னால அவங்க கிட்ட போக முடியும்? என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. அம்மா அப்பா நானும் உங்க கூட வரேன். நானும் உங்க கூட வரேன். நில்லுமா, உங்க அப்பா அம்மா 2 பேரும் இப்ப உசுரோட இல்லம்மா, சாமி கிட்ட போயிட்டாங்க. போய் சொல்றீங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க மேல கட்டையெல்லாம் வைக்காதீங்க, அவங்களுக்கு வலிக்கும். நான் சொல்றத கேளு. இந்த இடத்துல உங்க அப்பா அம்மாவோட உசுறு இல்ல, அவங்களோட சரீரம் மட்டும்தான் இருக்கு. சரீரம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னங்கிறது பெரிய பெரிய ஞானிகளுக்கு கூட தெரியாது. நான் எப்படிமா உனக்கு அதை புரிய வைப்பேன்? உங்க அப்பா அம்மா 2 பேரும் சாமி கிட்ட போனது உண்மை. அப்பா அம்மா மேல நெருப்பு வைக்காதீங்க, அவங்க மேல நெருப்பு வைக்காதீங்க. அவங்களால சொல்ல தாங்க முடியாது. வேண்டாமா, அழாம இருமா. அம்மா, வேண்டாமா, அழாதம்மா. அப்படி சொன்னா கேளுமா. எங்க அப்பா அம்மாவை எரிச்சிட்டாங்க. நான் அவங்க கிட்ட போகணும். இந்த சப்பாத்திய தின்னு. யாரு சொல்றதையும் காதுல வாங்காத. முதல்ல இந்த சப்பாத்திய தின்னு தொலை. கேட்க மாட்ட? ஸ்கூல்ல பசங்க கூட சண்டை கிட்ட போட்டு வந்தியா என்ன? வாயை தர. ருத்ரா, சொல்லிக்கிட்டே இருக்க, சாப்பிட மாட்டேங்கிற. தின்னு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏய் நில்றா, நில்லு. எங்கடா போற? சொல்லிக்கிட்டே இருக்க, நில்றா. நான் சாப்பிட மாட்டேன். ஏய் நீ சாப்பிட ஆகணும். சாப்பிட. சொல்லிக்கிட்டே இருக்க. விடுங்கண்ணே. ஏய் வேண்டாம். போகாதங்கற. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை நீ நல்லா கேட்டுக்க. அத நீ எப்பவும் மறக்க கூடாது. நீ பட்னி கிடக்கிறதால ஓடி போன உன் அம்மா திரும்பி வரப்போறது இல்ல. ஓடி போயிட்டாரா? அவளை நீ மறந்துதான் ஆகணும். உன் அம்மா செத்து போயிட்டா நினைச்சுக்க. இனிமே உன் அப்பன் தான் வாழ்க்கை பூரா அவன் கூட இருப்பான். அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல. புரிஞ்சுதா? அம்மா, பாத்ரூம் போகணும். பாரு, நீ எங்க கூட வரியா? சரி, நீ எங்கேயே இரு. நான் முத்தழகிய கூட்டிக்கிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா எங்கேயே இருக்கணும். பாரு, உனக்கு புளியம்பழம் வேணுமா? வெறும் புளியம்பழம் வேண்டாம், உப்பு போட்டு எனக்கு வாங்கிட்டு வா. ஏதாவது சாப்பிடுறியா? உன்னை தாண்டா கேக்குற. என் கூட கீழே இறங்கி வா. வரியா இல்ல நானே வாங்கிட்டு வரவா?
உன் திமிரு இன்னும் அடங்கலடா. இனிமே அப்பந்தான் வாழ்க்கை பூரா அவன் கூட இருப்பான். அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, சொந்தம் இல்ல. ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? தெரியாது. இவங்க அம்மா யாரோடயோ ஓடி போயிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்களா? பட்டாம்பூச்சி, விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா, முதலும் இதுவா முடிவும் இதுவா, புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா, கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயமெல்லாம் கரைந்தது. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா. என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும், வண்ண கோலம் வண்ண கோலம், கண்கள் தானே நெஞ்சின் பாலம், ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாச பூக்கள் பூத்தது. என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். பாதை வேறு பயணம் வேறு, ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு, இறைவன் கையில் மனித பொம்மை, என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை. கண்கள் மீண்டும் பார்க்குமா எதிர்காலம்? நிக்காத பாரு, உட்காரு. பாதை வேறு பயணம் வேறு, ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு, இறைவன் கையில் மனித பொம்மை, என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை. நீங்கள் இதுவரை பார்த்தது ருத்ரா பாருவின் சிறுவயது கதைதான். இது இரு சிறு இதயங்களுக்கான கதை மட்டுமல்ல. இந்த கதையின் சூத்திரதாரி வேறு ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு உருவமும் கிடையாது, வடிவமும் கிடையாது. அவன் பெயர் வீர்பூர். எல்லையின் கடைசியில் இருக்கிறது இந்த வீர்புரம். அண்டை நாட்டோடு உறவு கொண்டிருந்தது இந்த ஊர். இந்த சின்ன ஊரை 1703 தேஜாவன் குலத்தை சேர்ந்த மகாவீரன் திகம்பர் சிங் தேஜாவன் ஆண்டு வந்தார். இப்போது நாம் பார்ப்பது அவருடைய ராஜ மாளிகை. பாரதத்தின் கோப்பில் இருக்கும் இந்த வீர்பூர் இந்துஸ்தானின் பாதைக்கு இப்புறமாக வருகிறது. இந்த பாதைக்கு இந்த புறமும் அந்த புறமும் வசிக்கும் மக்களிடம் வேறுபாடுகளே இல்லை. இந்த மக்களுக்கு எதன் மீதாவது வெறுப்பென்று ஒன்று இருக்குமானால் அது நிச்சயமாக பிஎஸ்டி மீதுதான். அதாவது பாரத் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். இந்த ஊரின் கதை வெறும் பிஎஸ்டி மற்றும் இங்கு சரிந்து கொண்டிருக்கின்ற மண்ணோடு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை. ருத்ரா பாருவின் கதையும் இந்த இடத்தில்தான் ஆரம்பித்தது. இங்கே பிரிந்த இவர்களை விதி மீண்டும் சந்திக்க வைக்குமா?
பொறுத்திருந்து பார்ப்போம். எவ்வளவு பெரிய காயம்! இப்படி அடிபட்டிருக்க? யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. முத்தழகி, சீக்கிரமா போய் அந்த மூலிகை மருந்து எடுத்துட்டு வா. சரி. எந்த படுபாவி இப்படி பண்ணான்னு தெரியலையே. உனக்கு ரொம்ப வலி எடுக்குதா? உன் உடம்புல பட்ட காயம் எல்லாம் ஓடி போயிடணும். எந்த வலியும் தெரியாம நீ சந்தோஷமா இருக்கணும்.